ஒரு மனிதனால் அசிங்கப்படுத்த முடியும்னா அது உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. உண்மை என்ன பண்ண முடியாது, அசிங்கப்படுத்த முடியாது. ஆனால் இப்படி சொல்கிற, பாதிப்பட்டு ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துக்கிறடா, நீ உண்மை தானே? உண்மையை அசிங்கப்படுத்தலைவங்க, உண்மையை சொன்னவனை தான் அசிங்கப்படுத்தினாங்க. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். உண்மையை என்ன பண்ண முடியாது, உண்மையை தாங்க முடியாததுனால உண்மையை சொல்கிறவங்களும் அசிங்கப்படுத்துவாங்க. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். உண்மையை அசிங்கப்படுத்த முடியாது, ஆனால் உண்மையை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள என்ன பண்ண முடியும் நம்மளால்? எதுக்கு அசிங்கப்படுத்துகிறாங்கன்னா உண்மை வெளிப்படக்கூடாது. உண்மை வெளிப்பட்டுச்சானா போலியாக வாழ முடியாது, போலியான மனிதர்கள் இருக்க முடியாது, போலியாக நான் சம்பாதிக்க முடியாது. எதை சாப்பிட்டாலும் ஞானம் அடைவேன்னு சொன்னால் சைவர்களுக்கு ஒரே வெறுப்பாயிடும். இப்போது உண்மை சொன்னேன் நான், என்னை அசிங்கப்படுத்துகிறாங்கல்ல, உண்மையை அசிங்கப்படுத்த முடியாது. எதை சாப்பிட்டாலும் ஞானம் அடைய முடியாது உண்மை தான். சொன்னோன்னு அசிங்கப்படுத்திட்டா என்ன பண்ண மாட்டாங்க, திரும்ப சொல்ல மாட்டாங்கன்ற தைரியம். அப்போ உண்மை வெளிப்படாது. அப்போது போலிகளுக்கு எது மேலே அக்கறையாகுதுன்னா உண்மை வெளிப்படக்கூடாதுன்றதுல அக்கறையாகுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, உண்மை சொல்கிறவங்கள இப்போது உண்மையை பொய் வச்சு சொல்லணும். உண்மை சொல்லணும், ஆனால் உண்மையை எப்படி சொல்லணும்? ஒரு மாத்திரை கசப்பாக இருக்குது, சாப்பிட்டா நோய் நல்லா ஆகிடும். ஆனால் அந்த குழந்தை சாப்பிடணும், என்ன செய்யணும்? தேனில் டிப் பண்ணி, இல்லை தேனில் கரைச்சி, இல்லை வாழைப்பழத்துக்குள்ளே வச்சு, அப்படி தான். புரியுதாண்ணா சொல்கிறேன்ட்டு. அப்போ பொய்யை கலந்து என்ன பண்ணா சொல்லணும். அதனால் பரிபாடெல்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க சித்தர்கள்லாம். புரியுதாண்ணா சொல்கிறேன்ட்டு. அப்போ உண்மையை அசிங்கப்படுத்த முடியுமானா சாத்தியம் இல்லை. உண்மை தேடுறவனுக்கு உண்மை போய் சேர்ந்துடும். நான் உண்மையாக இருந்தால் என்னை என்ன சேர்ந்துடும், ஒரு உண்மை என்ன சேர்ந்துடும். நான் பொய்யா இருந்தால் என்கிட்ட கடைசி வரைக்கும் உண்மை வரவே வராது. உண்மையை சந்தித்த தருணம்னு ஒன்று இல்லை. நீ உண்மையாயிட்டா உனக்கு உண்மை சேர்ந்துடும்.